கேபிஎஸ் அண்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கு நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் பாத்தீங்கன்னா, Zerodha Kite மொபைல் ஆப் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா Zerodha வந்து இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கிங் அப்படிங்கிற கான்செப்டே வந்து இந்தியால வந்து அவங்க தான் உருவாக்குனாங்க. சோ அந்த இதுல இருந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அவங்க ஆக்சுவலி பார்த்து நிறைய டிஸ்கவுண்ட் புரோக்கிங் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா Zerodha வந்து அதிகமா அவங்களோட ஆப்பா இருக்கட்டும் இல்ல புதிய விஷயங்கள் எதுவா இருக்கட்டும் அதை வந்து கொண்டு வரதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்வம் காட்டி நிறைய சேஞ்சஸ் அவங்க ஆப்ப பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நியூ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அதனால எல்லாருமே வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒரு ஆப்னு டிஸ்கவுண்ட் பிரேக்கிங் ஆப்னு வச்சிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா வந்து அவங்களுடைய 2-3 ஆப்ல வந்து கண்டிப்பா Zerodha இடம்பெறும். ஓகே, அந்த அடிப்படையில இன்னைக்கு நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு புதுசா வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்கிற முதல் கேள்வி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்து சொல்றேன். சோ எப்படி சார் அந்த ஆப்பை பயன்படுத்துறது அதை பத்தி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆப் வந்து ஏற்கனவே வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்துட்டு நிறைய வந்து நம்ம பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். பர்டிகுலர் Zerodha Kite பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த Zerodha-உடைய பை எப்படி செல் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் தனியா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய பிராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர் எப்படி யூஸ் பண்ணணும், தென் ஆக்சுவலி ஏஎம்ஓனா என்ன, ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். அதை தாண்டி வந்து நம்பர் 1 ஸ்டாக் புரோக்கர் இன் இந்தியா அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கிங் கான்செப்ட்ல எகைன் வந்துட்டு ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் அதிகமா உள்ள பேஸ் அதிகமா உள்ள கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா Zerodha அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஒரு வீடியோவும் பார்த்திருக்கோம். அவங்களுடைய இன்னொரு ஃபீச்சரான Zerodha ஜிடிடி ஆர்டர் ஃபீச்சர், இந்த ஆர்டர் ஃபீச்சரை எஸ் பேங்க் வந்து மிகப்பெரிய ஒரு இறக்கம் ஆகும்போது வந்துட்டு Zerodha-னுடைய சிஇஓ வந்து சொல்லியிருந்தாரு, நம்ம வந்து அடுத்த ஒரு ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ண போறோம். இந்த மாதிரி வந்து பொசிஷனுக்கு வச்சிருக்கவங்களுக்கு அந்த லாஸை கட் பண்ற மாதிரி. சோ அப்போ வந்து ஜிடிடி அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்துட்டு ஒரு டைப் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் Zerodha-னோட மத்த ஆர்டர் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோக்கள் பாத்தீங்கன்னா Zerodha வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு முழுமையா உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன அப்படி பாத்தீங்கன்னா இது மல்டிபிள் வீடியோஸ். இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்ட் 1 இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து பார்ட் 1, ஒரு பார்ட் 2 வந்து அப்புறமா பார்ப்போம். இந்த மொபைல் ஆப்பை எப்படி நேவிகேட் பண்ணலாம் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த வீடியோல பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த ஆப் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த ஆப்ல வந்துட்டு நீங்க இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா டைரக்டா வந்துட்டு பிளே ஸ்டோர் போங்க, Zerodha Kite போடுங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகு உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வரும். அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்த பிறகு ஒரு 6 டிஜிட் பின்னை வந்துட்டு நீங்க செட் பண்ணணும். அந்த பின் ஆக்சுவலி செட் பண்ணலாம். ஒன்ஸ் செட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த பின் வந்து மோரலஸ் டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி ஒரு 6 டிஜிட்ல வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்க. சரி, இதுல வந்து இந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா எத்தனை செக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன், ரெண்டாவது செக்ஷன் எடுத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது செக்ஷன், மூணாவது வந்துட்டு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது, நாலாவது வந்துட்டு ஆப்ஸ் அவங்களுடைய மத்த ஆப்ஸ் என்ன இருக்கு அப்படி சொல்லிருக்காங்க, அஞ்சாவது செக்ஷன் வந்துட்டு அதாவது நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து அதர் செட்டிங் செக்ஷன். ஓகே, சோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கறத பார்ப்போம். சோ வாட்ச் லிஸ்ட்ல வந்து எடுத்துட்டீங்கன்னா டோட்டலி வந்துட்டு 5 வாட்ச் லிஸ்ட் வந்து நீங்க பயன்படுத்தலாம். இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சோ 1 வந்து வச்சிருக்கேன், ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, ஐந்தாவது. சோ இது என்னுடைய ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பருடைய ஒன் ஆஃப் த பர்சன் அக்கௌண்ட். சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு 5 வாட்ச் லிஸ்ட். ஈச் வாட்ச் லிஸ்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 50 ஆக்சுவலி நீங்க ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, சோ ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு நீங்க எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ வந்து we will add infi வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா infi அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க this is called இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யுனிவர்சல் சர்ச் பார் அப்படி சொல்லுவாங்க. நம்ம எப்படி கூகுள்ல வந்து சர்ச் பண்றோம் அதே மாதிரி. சோ இங்க infi நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து infi-னுடைய NSE BSE ரெண்டு ஸ்கிரிப்ட் வரும். ஓகே, சோ பொதுவா வந்து ட்ரேட் பண்றவங்க இன்வெஸ்ட் பண்றவங்க அதிகமா யூஸ் பண்றது NSE. ஓகே, சோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நீங்க NSE வேணும்னா நீங்க NSE அப்படி சொல்லிட்டு நீங்க டிக் பண்ணலாம். அதே டயத்துல அட்டே டயத்துல 2-3 ஸ்கிரிப்ட் நீங்க செலக்ட் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோ அப்படின்னா விப்ரோ இங்க இது பண்ணிட்டு டிக் பண்ணிட்டீங்கன்னா சோ எல்லாமே வந்து நீங்க செலக்ட் பண்ண ரெண்டுமே வந்து இங்க ஆட் ஆயிடும். ஓகே, சோ அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ணது infi விப்ரோ வந்து பாட்டத்துல இருக்கு பாருங்க, கீழே வந்து பாருங்க infi விப்ரோ இங்க இருக்கு. ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்துட்டு ஃபியூச்சர் ஆட் பண்ண நிப்டி ஃபியூச்சர் ஆட் பண்ணா அப்படின்னா நிப்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விடுங்க, FUT டைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மே ஃபியூச்சரா, ஜூன் ஃபியூச்சரா, ஜூலை ஃபியூச்சரா சொல்லிட்டு ஒவ்வொரு இது வந்துட்டு 3 மாசம் ஃபியூச்சர் இருக்கும். அதுல வந்து கரண்ட் ஃபியூச்சர் எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க. சோ அதை செலக்ட் பண்ணினா வந்து நிப்டி ஃபியூச்சர் இங்க ஆட் ஆயிடும். ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு அடுத்தது வந்து ஆப்ஷன் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டி வந்துட்டு எனக்கு 10,000 போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 நிப்டி
10,000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. 10,000 வந்து மேல போகும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது என்னது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து சிஇ. ஓகே, அதை வந்து கால் ஆப்ஷன். ஓகே, அது கீழே போகும் அப்படின்னு நினைக்கும் போது அது புட் ஆப்ஷன். ஓகே, சோ அப்போ வந்து சிஇ அப்படிங்கும்போது நிப்டி வந்து பாத்தீங்கன்னா மே 10,000 சின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதே 10,000 மட்டும் அங்க நிக்கும் போது பி இருக்குது, புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன், அதாவது வந்து ஆப்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும், மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். அது பர்டிகுலர் பேங்க் நிப்டிக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி அப்ளிகபிள். அப்படி பார்க்கும்போது 21st உள்ள எக்ஸ்பைரி டேட்டா இல்ல வந்துட்டு அடுத்த உள்ள 4th ஜூனா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இது ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே, அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நம்ம இப்படி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் வந்து இங்க உட்காந்துரும். ஓகே, சரி, இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இத்தனை ஸ்கிரிப்ட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு எத்தனை ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 19/50 அப்படின்னா கிட்டத்தட்ட 50 ஸ்கிரிப்ட் இதுல ஆட் பண்ணலாம். இன்னும் 19 ஸ்கிரிப்ட் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மிச்சம் வந்து நீங்க வந்து 31 ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து லைனா இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி வந்து இதை ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்எஸ்சின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் இருக்கு பாருங்க. என்எஸ்சின்னு சொல்லிட்டு இருக்கு, பிஎஸ்சின்னு சொல்லிட்டு இருக்கு, ஹோல்டிங் சொல்லிட்டு இருக்கு, என்எஃப்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா இங்க வந்து அந்த 19 ஸ்கிரிப்ட்ல எனக்கு என்எஸ்சி மட்டும் காட்டு அப்படின்னா என்எஸ்சி மட்டும் இங்க ஃபில்டர் ஆகும். நீங்க என்எஸ்சி செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து என்எஸ்சி மட்டும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்க அதே மாதிரி பிஎஸ்சி செப்பரேட்டா செலக்ட் பண்ணலாம். நீங்க ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் கிடைக்கும். அந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இங்க ஒவ்வொரு இந்த 15 இருக்கு இல்லையா, சூட்கேஸ் மாதிரி. அப்போ வந்து அது ஹோல்டிங்ஸ் மட்டும் காட்டும். ஏன்னா நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும்போது சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும், இதை தான் நான் ஃபோக்கஸ்டா பார்க்கணும்னா அப்படின்னு அதையும் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்எஃப்ஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம வந்துட்டு நியூ என்எஃப்ஓ அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது நம்ம ஆப்ஷன் ஃபியூச்சர் வந்து எடுத்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து என்எஸ்சியோட ஃபண்ட் ஆஃபர். ஓகே, சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா அதை மட்டும் உங்களுக்கு தனியா எடுத்து காட்டும். மே ஃபியூச்சர், அதுக்கப்புறம் மே 10,000 சி அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஓகே, சோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அன்செலக்ட் பண்ணிட்டோம்னா ஓவராலா நம்ம என்ன வச்சிருந்தோமோ அத்தனையும் வந்து இங்க காட்டும். சோ இப்படிதான் வந்து வாட்ச் லிஸ்ட் நீங்க பயன்படுத்தணும். இந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கு நீங்க மேல வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த கேபி பினான்சியல் போட்டிருக்கோம் இல்லையா, கேபிஎல் பினான்சியல் சொல்லிட்டு இதை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா இதை வந்து நீங்க எடிட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பிடித்தமான பெயர்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச் லிஸ்ட். ஓகே, சோ வாட்ச் லிஸ்ட் இப்படி சொல்லிட்டு எடிட் பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மைலி ஆட் பண்ணா நீங்க ஸ்மைலி சில ஸ்மைலி நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே, ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து வாட்ச் லிஸ்ட்டை நீங்க பயன்படுத்துற முறை. ஓகே, சரி, இப்போ வந்து ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கிளிக் பண்ணுங்க. சோ இங்க என்னென்ன தகவல் இருக்குன்னு பாருங்க. இது என்எஸ்சி ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு, அதோட பிரைஸ் என்னன்னு தகவல் இருக்கு. அதுக்கப்புறம் அது இந்த பிரைஸ் வந்து எவ்வளவு ஏறி இருக்கு இறங்கி இருக்கு, பிளஸ் மைனஸ் அப்படி காட்டுது. அதுக்கப்புறம் அதனுடைய பர்சன்டேஜ். கீழே வந்து பாத்தீங்கன்னா பை ஆக்சுவலி செல் ஆப்ஷன் 2 பட்டன் இருக்கு. இங்க வந்து ஜெரோதால வந்துட்டு உங்களுக்கு பை எல்லாமே ப்ளூ கலர்ல காட்டுவாங்க, செல் எல்லாமே வந்துட்டு ரெட்ல காட்டுவாங்க. சில பேர் வந்து சில புரோக்கிங் கம்பெனிஸ் பை வந்துட்டு கிரீன்ல காட்டுவாங்க. வியூ சார்ட் இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு சார்ட் வியூ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காட்டினேன் ஃபுல் ஆக்சுவலி பேஜ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னு கிளிக் பண்ணி காட்டுறேன். ரெண்டாவது வந்து கிரியேட் ஜிடிடி, அதாவது கூட்ஸ் டில் ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அதாவது டெலிவரி ஸ்டாக் வந்து ஸ்டாப் லாஸ் போற ஸ்டாக் ஸ்டாப் லாஸா இருக்கு இல்ல டார்கெட்டா இருக்கு, அதுதான் வந்து இந்த ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சரான ஒரு டெடிகேட் வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் டெப்த் அப்படின்னா வந்து நம்மள மாதிரி எத்தனை பேர் வந்து என்ன ரேட்ல கேட்கறாங்க, சோ அதோட பிட் பிரைஸ் என்ன, அதுக்கப்புறம் ஆஃபர் பிரைஸ் என்ன ரேட்ல கொடுக்க ரெடியா இருக்காங்க, அதாவது பையருடைய பிட் பிரைஸ், அதே மாதிரி செல்லர் வந்து என்ன ரேட்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஜெரோதா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 டெப்த் வந்து நீங்க பார்க்கலாம். அதாவது வந்து சில பேர் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப வந்து பயன்படும். அப்படி பார்க்கும்போது 20 டெப்த் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 லெவல் எவ்வளவு பேர் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இங்க இருக்குது. சோ அதுக்கப்புறம் ஓப்பன் பிரைஸ், ஹை பிரைஸ், அதாவது இந்த பங்கு வந்து என்ன விலையில ஓப்பன் ஆச்சு, என்ன விலையில ஹை ஆச்சு, லோ க்ளோஸ் இந்த பிரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எத்தனை வால்யூம் ட்ரேட் ஆச்சு, வால்யூம்ங்கிறது ஒரு பையும் ஒரு செல்லும் சேர்ந்தது வந்து ஒரு நம்பர் வால்யூம். சோ அந்த விதத்தில் பார்த்தா இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் மார்க்கெட் ஓபன் ஆனா 9:15 3:30 வரைக்கும் எவ்வளவு வால்யூம் இருக்கு அப்படிங்கிறது காட்டும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ட்ரேடர் பிரைஸ். சோ ஒருத்தர் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க, ஒருத்தர் 11 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 12 ரூபாய்க்கு வாங்குறாங்க, மூணுத்தையும் கூட்டினா என்ன ஆவரேஜ் அந்த ட்ரேடர் பிரைஸ். லாஸ்ட் ட்ரேடர் குவாண்டிட்டி என்ன, இது ட்ரேடர் அட் என்னென்ன டைம், லோயர் சர்க்யூட் அப்பர் சர்க்யூட். ஒவ்வொரு ஸ்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா F&O ஸ்டாக்கு லோயர் சர்க்யூட் அப்பர் சர்க்யூட் அப்ளிகபிள் இல்ல. மத்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் ரீச் ஆச்சுன்னா வந்து கட் ஆயிடும். ஓகே, இதுதான் வந்து லோயர் சர்க்யூட் அப்பர் சர்க்யூட். நம்ம வந்து சர்க்யூட் வந்துட்டு ஆல்ரெடி வந்து லோயர் அண்ட் அப்பர் சர்க்யூட் சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அது பாத்தீங்கன்னா புரியும். ஓகே, இதை தாண்டி அவங்க வேற என்னென்ன ஆப்லாம் வந்து டைப் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஸ்மால் கேஸ், அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு காரணத்தினால தான் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் ஜெரோதா வந்துட்டு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட் ஒரு பங்கு நம்ம வாங்கிட்டோம், அதை வந்து வச்சிருக்கோம் ஒரு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா அதனோட தகவலை வந்து இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, அதனோட பி ரேஷியோ எப்படி இருக்கு, பிபி ரேஷியோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கு நம்ம வெளியில போகணும் அவசியம் இல்லை. இங்கேயே வந்து எல்லா டேட்டா வந்து ஒரே இடத்துல பார்க்கலாம். ஓகே, வெளியில போய் வேற ஆப்பையோ மணி கண்ட்ரோலோ அக்சஸ் பண்ண அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 80 to 90% தகவல் வந்து இங்கே கிடைக்கும்.
10% வந்து நீங்க வெளியில போற மாதிரி இருக்கும். ஓகே, சோ அந்த அடிப்படையில தான் சொன்னா இது வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஆப். அதே டயத்துல வந்து நம்ம சொல்றது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த ஆப். சோ ஃபண்டமெண்டல்ஸ் ஓகே, அதுக்கு இது வந்து ஸ்மால் கேஸ் லிங்க் பண்ணிருக்காங்க, இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் செட் ஆன் அலர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டாக் வந்து நீங்க அலர்ட் வந்து பண்ணலாம். இந்த ஆப் வந்து என்ன சொல்றாங்க, சென்டினல் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்து டெக்னிக்கல்ஸ் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ்ல இருக்கா பீரிஷ்ல இருக்கா, அதுவும் வந்து பர்டிகுலரா டைம் ஃப்ரேம்ல, அதாவது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 1 ஹவர், 1 டே, இதுல வந்து என்ன ரேஞ்ச் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ்ல பேரிஷ்ல இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது டீடைல் அனலைசிஸ் ரிப்போர்ட். இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ₹150 per month பர் ஆனமும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டாக் ஃபுல் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த இதை பயன்படுத்தி சில பேர் வீடியோ கூட வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பின் டு ஓவர் வியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்டாக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் மேல காட்டுறேன். இந்த மேல வந்து டபுள் ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரோ இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இங்க வந்து 2 ஸ்டாக் வந்துட்டு நீங்க உங்க விருப்பப்படுற ஸ்டாக் இல்ல இண்டெக்ஸ் எதை வேணா நீங்க ஸ்பாட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் ஸ்பாட் 1, இது வந்து ஸ்பாட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதனுடைய கிராஃபிக்கல் ஃபார்மும் கிடைக்கும், இதனுடைய பிரைஸ் சேஞ்சும் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து இது இண்டெக்ஸ் தான் பயன்படுத்த நல்லது. ஏன் அப்படின்னா ப்ராடர் மார்க்கெட் தான் நமக்கு அடிக்கடி தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஸ்டாக் வந்து நான் ஸ்பாட் 1ல போடணும்னா இங்க கீழே வந்து ஸ்பாட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்பாட் 1 நான் கிளிக் பண்ணனா மேல வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வந்து நீங்க ஸ்பாட் 1க்கு போயிடும். ஓகே, சோ ஐசிஐசிஐ ப்ரூடென்ட்க்கு கீழ வந்து என்ன சொன்னா ஸ்பாட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஸ்பாட் 1 கிளிக் பண்ணும், இதே வந்து ஸ்பாட் 2 நான் கிளிக் பண்றேன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வந்து ஸ்பாட் 2க்கு போயிடும். ஓகே, ரெண்டுத்துலயுமே வந்து இருக்கும். ஓகே, சோ இப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிப்டி பேங்க் நிப்டி மேல செட் பண்ணிப்பாங்க. இது காரணம் என்னன்னா, நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்துட்டு அதிகமா ஒரு தெரிய விஷயம் அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நிப்டி எப்படி போயிட்டு இருக்கு, பேங்க் நிப்டி எப்படி போயிட்டு இருக்கு, இல்ல இந்த இடத்துல நிப்டியும் சென்செக்ஸ் கூட நீங்க மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். அந்த இடத்துல பார்க்கலாம். சரி, வேற என்ன நான் தகவல் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னொன்னா ஃபுல்லா பார்த்த பிறகு வியூ சார்ட். ஓகே, இங்க வந்து வியூ சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சார்ட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட் ஓபன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சோ இங்க வந்துட்டு உங்களுக்கு ஓபன் சார்ட் வந்துட்டு நீங்க நிறைய இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணலாம், நிறைய டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த 1D இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைம் ஃப்ரேம் இருக்கும். இது வந்து பொதுவா வந்து ட்ரேடிங் பண்றவங்க வந்து 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 1 ஹவர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து 15 மினிட்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இங்க டைம் ஃப்ரேம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து பின் பண்றது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நீங்க கேண்டில் டிஃபரெண்ட் டைப் இருக்கு. சில பேருக்கு எனக்கு ஹெய்கின் ஆஷி வேணும் அப்படிம்பாங்க. அப்ப ஹெய்கின் ஆஷி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அர்த்தம் உங்களுக்கு வந்து இந்த ஆவரேஜ் காட்டி அப்புறம் ஹெய்கின் ஆஷின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அது பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒவ்வொரு இதையும் வந்து நீங்க செட் பண்ணலாம், உங்களோட இண்டிகேட்டர்ஸ் செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போலிஞ்சர் பேண்ட் வேணா நீங்க போலிஞ்சர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கும். இங்க ஆல்ரெடி நான் போலிஞ்சர் பேண்ட் செட் பண்ணிருக்கேன். ஆர்எஸ்ஐ வேணா ஆர்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இங்க இருந்து வந்து நீங்க பை செல் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா பைக் போகும். அதே மாதிரி இங்க வந்து செல்லு கிளிக் பண்ணா செல்லுக்கு போகும். ஓகே, இது பை செல் வந்து நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுதான் சார்ட். அதுக்கப்புறம் இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு நீங்க எடுக்கணும்னா இந்த மேல வந்து இந்த செட்டிங் சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளஸ் சிம்பிள் வரும். இது வந்து கிராஸ் ஓவர். அதுக்கப்புறம் இந்த சார்ட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்க இந்த கேண்டில் மூலம் வைக்கும்போது உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆக்சுவல் லோ இந்த மாதிரி தகவலை வந்துட்டு அதனுடைய இதுல நீங்க பார்க்கலாம். லோ அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, ஒரு பாக்ஸ் வந்து இங்க வருது பாருங்க. இந்த பாக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த கேண்டிலுடைய ஓப்பன் என்ன, ஹை என்ன, லோ என்ன, வால்யூம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம், இன்க்ளூடிங் டைமோட. ஓகே, சோ இப்படிதான் வந்து நீங்க வந்து இண்டிகேட்டர் வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர் செட் பண்ணணும். ஓகே, இந்த தகவல் புரிஞ்சிருக்கும். சரி, சார்ட்டுக்கு அடுத்து வேற என்ன இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இப்ப ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நான் கிளிக் பண்ணா இங்க ஜிடிடின்னு ஒன்று இருக்கு. இந்த ஜிடிடி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பங்கை வந்து வாங்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க் வாங்கி வச்சிருக்கீங்க. எஸ் பேங்க் வந்துட்டு உங்களுக்கு திடீர்னு இறங்கிடும். இன்னைக்கு வந்து 28 ரூபா இருக்கு. திடீர்னு உங்களுக்கு இறங்கிடும் பயம் இருந்துச்சு. அந்த எஸ் பேங்க்கு டெலிவரி ஸ்டாக்கு நீங்க வாங்கின பிறகு டெலிவரி எடுத்த பிறகு அந்த ஸ்டாக்கு நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிடிடி ஆர்டரை பயன்படுத்தி பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். அப்ப நீ செல் பண்ண போறீங்க, எஸ் பேங்க் செல் பண்ண போறீங்க, செல்லு. ஓகே, சிங்கிள் ஆர்டர் அப்படிங்கும்போது என்ன பிரைஸ்ல வந்து இது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ஆர்டர். இது வந்து பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 384 இருக்குது. இதனுடைய பர்சன்டேஜ் வந்து நம்ம சிங்கிள் ஆர்டர் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 384 350 போடுவோம். ஓகே, அப்போ வந்து -9%. ஓகே, இதை வந்துட்டு ஈவன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10%. ஓகே, சோ பிளஸ்ல நீங்க போட்டீங்கன்னா இந்த இதுல வந்து இந்த கிளிக் பண்ணீங்கன்னா பிளஸ்ல போட்டீங்கன்னா அது வந்து டார்கெட் எடுத்துக்கும் சிங்கிள் ஆர்டருக்கு. அதே வந்து நீங்க மைனஸ்ல போட்டீங்கன்னா அது வந்துட்டு ஸ்டாப் லாஸ்க்கு எடுத்துக்கும். ஓகே, இது ஜிடிடி ஆர்டர்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே, அதுக்கப்புறம் ஒன் கேன்சல் அதர், இது முக்கியமான ஒரு இது. அப்படின்னா இந்த இதுல வந்துட்டு நீங்க ட்ரிகர் பிரைஸிங் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டார்கெட் பிரைஸும் செட் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் பிரைஸ் சொல்லிருக்கு இல்லையா, இங்க வந்து நீங்க ட்ரிகர் பிரைஸ் செட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த டார்கெட் பிரைஸ்
அப்படிங்கும்போது இங்க வந்து பாருங்க மேல வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கு. இந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸுக்கு என்ன பிரைஸ்ல வந்து ஸ்டாப் லாஸ் -5% போடலாம். இல்ல நீங்க நம்பர் என்டர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பர்சன்டேஜ் எடுத்துக்கும். ரெண்டாவது வந்து இதனுடைய டார்கெட் பிரைஸ் என்ன அப்படின்னா இங்க டார்கெட் டைட்டில் இருக்கு பாருங்க. இங்க வந்து இந்த பிரைஸை போட்டீங்கன்னா இந்த ஜிடிஓ வந்து எக்ஸஸ் இது பண்ணலாம். நீங்க ஃபைனலா வந்துட்டு இதை நீங்க டிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் ஜிடிஓல போய் உட்காந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப ஸ்டாப் லாஸ் வந்து இது என்னது 384 365 ரூபான்னு போட்டிருக்கோம். ஓகே மைனஸ்ல போட்டிருக்கோம். இதே ட்ரிகர் பிரைஸ் 423. ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்கெட் பிரைஸ் கான் பி 0. சோ இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு ஸ்டாப் லாஸ்ல ட்ரிகர் பிரைஸ் ஒன்னு இருக்கும், அதுக்கப்புறம் பிரைஸ் ஒன்னு இருக்கும். இந்த ட்ரிகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி துப்பாக்கில வந்து ட்ரிகர்னா ரெடியா வந்து பிடிச்சிப்போம், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுவோம். ஓகே அப்போ அந்த ட்ரிகர்ங்கிறது யாருக்கு அப்ளிகபிள்னா இந்த ஜெரோதாக்கு அப்ளிகபிள், இந்த மாதிரி புரோக்கருக்கு அப்ளிகபிள். அவங்க 365 வந்த உடனே அவங்க அது வந்து ட்ரிகர் ஆயிடும். அதே வந்து 388 வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் ஆயிடும். ஓகே இப்போ வந்து அதை நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைஸ் இருக்கு. இந்த ஜிடிடி பத்தின முழுமையான விவரம் தெரியும் ஜிடிடி வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். ஓகே இப்போ நம்ம ஜிடிடி பிளேஸ் பண்ணது எங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆர்டர் செக்ஷன் 2வது டேப் இருக்கு இல்லையா, இந்த டேப்ல இங்க ஜிடிடின்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அங்க வந்து உட்காந்துருக்கும் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே இதை நான் கேன்சல் பண்றேன். ஓகே டெலீட். தென் நெக்ஸ்ட் சோ வேற என்ன பார்த்தோம் இதுல வந்து நம்ம இப்ப சார்ட் பார்த்துட்டோம், கிரியேட் ஜிடிடி பார்த்துட்டோம், டெப்த் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல். இது மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது வந்து அதிகமா வந்து மத்த ஆக்சுவலி ப்ரோக்கிங் கம்பெனிஸ்ல ஆப்ல இருக்காது. அந்த விஷயத்துல தான் சொன்னா ஃபண்டமெண்டலுக்கு தேவையான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இங்க இருக்கும். ஓகே அப்போ இந்த ஸ்டாக் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸுடைய மந்த்லி ரிட்டர்ன் எவ்வளவு? இந்த ஸ்டாக் வந்து 16.8% 1 மந்த் ரிட்டர்ன் வந்திருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் வந்து 14.9% வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கோட பீட்டா வேல்யூ வந்து 0.9 அரௌண்ட் 1% அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிப்டி மூவ் ஆகிறதுக்கு ஈக்குவலா அது மூவ் ஆகும். அதனுடைய இது ரொம்ப மிக முக்கியமான ஹை பீட்டா உள்ளது, ஒன்னுக்கு மேல உள்ள ஹை பீட்டா உள்ளது எல்லாமே வந்து நிறைய ட்ரேடிங் யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அப்போதான் நிப்டி 1 மடங்கு மூவ்ச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து 1.5 மடங்கு 2 மடங்கு மூவ் ஆகும்போது நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நஷ்டத்துக்கும் அந்த சேல போகும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதனால ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. இங்க 52 வீக் ஹை 52 வீக் லோ மார்க்கெட் கேப். இந்த ஸ்டாக் வந்து எந்த ஒரு ஸ்டாக் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணாலும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இது லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா ஸ்மால் கேப்பா இங்க வந்து இவங்களே கொடுத்திருப்பாங்க. மேல இது லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டாக்னுடைய ஃபண்டமெண்டல் இது வந்து என்ன ரேஞ்சில வந்து இப்ப இருக்கு, பி ரேஷியோ என்ன கிட்டத்தட்ட 51.8 இருக்கு. அப்ப செக்டரோட பி என்ன 30.7. அப்ப செக்டரை தாண்டி இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் டு புக் வேல்யூ 7 மடங்கு இருக்கு. செக்டருடைய புக் வேல்யூ 1.6. அப்ப இது அதிகமா இருக்குன்னு அர்த்தம். டிவிடன் ஈல்ட் வந்து 0ல இருக்கு. சோ செக்டர் டிவிடன் ஈல்ட் 1.03ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்போ இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு ஒரு ஹை ஓவர் வியூ கிடைக்கும் அந்த ஸ்டாக்கை பத்தி. அதுக்கப்புறம் எப்ப டிவிடன் கொடுத்தாங்க, இங்க எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக் பத்தி அப்படிங்கறத இந்த ஈவென்ட்ஸ்ங்கிற பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிவிடன் பாத்தீங்கன்னா கேஷ் வந்துட்டு ₹1.50 கொடுத்துருக்காங்க அக்டோபர் 31 2019. அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி 80 காசு, அதுக்கப்புறம் ₹1.35 ஜூலை 9ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் டிவிடன் விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்னென்னலாம் நியூஸ் வந்துச்சோ அந்த நியூஸ் இந்த ஸ்டாக்கை பத்தி அது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ஸ்மால் கேசஸ்ல எங்கெங்க இருக்கு, நிறைய ஸ்மால் கேஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க ஸ்மால் கேஸ். அதனால வந்துட்டு ஸ்மால் கேஸ்னுடைய மத்த ஆக்சுவல் டைட்டில் இருக்குல்ல அந்த டைட்டில் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அது இந்த வீடியோ வந்து நம்ம லாஸ்டா ஒரு வீடியோ பார்த்தோம். ஜெரோதா பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டாக் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏன் ஏறிச்சு அப்படின்னு அதனோட தகவல் தான் தேவைன்னா இங்க வந்து பீரியாடிக்கா ஸ்மால் கேஸ் நியூஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து கிளிக் பண்ணும்போது அதுக்கான காரணம் கண்டுபிடிக்க முடியும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்துட்டு இதுல இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த பேஜ் இந்த கிளிக் பண்ணுங்க, இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க, ப்ளூ ஆரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரிக்கர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைப் வச்சிருக்காங்க. இங்க இருந்து சில தகவல் வந்து சோர்ஸ் பண்ணலாம். அந்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எதை சார்ந்த துறையை சார்ந்தது, பினான்சியல் துறையை சார்ந்தது, லார்ஜ் கேப் இது வந்து, அதுக்கப்புறம் லோ ரிஸ்கா அப்படிங்கிறது, ஹை ரிஸ்கா இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது லோ ரிஸ்க் அப்படிங்கிற டைட்டில். அதுக்கப்புறம் வந்து இதனோட ரிட்டர்ன்ஸ் என்ன, மிக முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செக்லிஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி காரணங்களால தான் நான் சொன்னேன் இந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இன்ட்ரின்சிக் வேல்யூட கீழே இருக்கா இல்ல மேல இருக்கா, இது மிக முக்கியமான விஷயம். நிறைய வாட்டி வந்துட்டு அந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கோட பார்க்கும்போது அப்ப ரெட்ல காட்டுச்சுன்னா இது வந்து மேல இருக்கு, கிரீன்ல காட்டினா கீழே இருக்கு. ரிட்டர்ன் வர்சஸ் எப்படி விட நல்ல ரிட்டர்ன் நடக்குது. எதெல்லாம் ஐந்துமே கிரீனா இருக்குன்னா சூப்பர்னு அர்த்தம். ஓகே நீங்க வந்து பண்றதுக்கு டிவிடன் ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளவு இப்போதைக்கு டிவிடன் இல்ல, ஏன்னா ஸ்டாக் பிரைஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வந்து ஒன் ஆஃப் த டிவிடன் ஈல்டிங் கம்பெனி. என்ட்ரி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் என்ட்ரி பாயிண்ட், எஸ் கரெக்ட் என்ட்ரி பாயிண்ட், நோ ரெட் பிளாக்ஸ். அதாவது வந்து சில நேரத்துல வந்து இந்த டிஃபால்ட் அவர் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து ரெட்ல கிரீன்ல கொடுத்திருப்பாங்க. கிரீன்ல கொடுத்திருக்காங்க நோ ரெட் ஃபால்ட் அர்த்தம். அதுக்கப்புறம் மெட்ரிக்ஸ் கீ மெட்ரிக்ஸ் பி ரேஷியோ, பிபி ரேஷியோ, டிவிடன் ஈல்டு, செக்டர் பிபி அங்க பார்த்தது எல்லாமே இங்கே தான் அந்த தகவல் சோர்ஸ். இந்த ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம். எந்த ஒரு பங்கையும் வந்து எடுக்கும்போது எத்தனை பேர் அனலைஸ் ரேட்டிங் எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு இந்த பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் செக் நம்ம பண்ணிக்கலாம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இது ரொம்ப வந்து ஒரு அருமையான தகவல் நான் சொல்லுவேன். ஓகே, 84% ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் வந்து வாங்கலாம்னு சொல்றாங்க. இட்ஸ் குட் ஆக்சுவலி இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இந்த சப்போஸ் வந்து நீங்க வந்து ஒரு டாபர் வந்து ஸ்டாக் செக் பண்றீங்கன்னா அந்த டாபரோட பிராண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிராண்ட் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு வரும். அதனுடைய கம்பெனி ப்ரொஃபைல் பார்க்கலாம். இவங்களுடைய பிஎஸ் யாரு, ஐசிஐசி ப்ரூடென்ஷியலோட பிஎஸ் யாரு, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், அந்த தகவல் இங்க வரும். அதுக்கப்புறம் இந்த பிஎஸோட இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களோட கம்பாரிசன் நம்ம பார்க்கலாம். கம்பேர் பிஎஸ் அப்படி சொல்லிட்டு இருக்குல்ல, இதுல வந்து கம்பாரிசன் பார்க்கலாம். அது டெக்னிக்கலும் சரி, அது வந்து ஃபோர்காஸ்டும் சரி. ஓகே, அது வாலட்டிலிட்டி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, ஃபோர்காஸ்ட் வந்துட்டு எவ்வளவு அப்சைட், இது வந்து ப்ரோ மெம்பர் கொடுத்திருக்காங்க. சோ அந்த தகவல்லாம் வந்து இதுல நீங்க பார்க்கலாம். அதை தாண்டி வந்துட்டு நம்ம வந்து பார்த்த அந்த வாட் இஸ் தட் டிவிடெண்ட், இந்த இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்னுடைய ஃபினான்ஷியல், அதாவது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அதாவது வந்து பிளட்ஜிங் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது வந்து பிளட்ஜ், லோ பிளட்ஜ், ப்ரமோட்டர் ஹோல்டிங், இந்த மாதிரி பிளட்ஜ் இருந்துச்சுன்னா அது ரெட்டா உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறம் இதோட நியூஸ் இது எல்லாமே இங்க இருந்து அங்க வருது. சோ இந்த தகவல் எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகே, சோ அந்த விதத்துல தான் நான் சொன்னேன் இந்த Zerodha ஆப்ல உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ரொம்ப பயன்படும். ஒன்ஸ் நீங்க வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தகவல்லாம் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நான் நீடிச்சு வச்சுக்கணுமா இல்ல வந்து இப்ப வெளில எடுத்துலாமா அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு பயன்படும். ஓகே, சோ ரெண்டாவது வந்து இந்த வீடியோ கொஞ்சம் நான் லென்த்தாக போடுறேன், ஏன்னா இது பிகினர்ஸ்க்கான கைடு. அடுத்த வீடியோ பார்ட் 2 வந்துட்டு உங்களுக்கு மற்ற விஷயங்கள் கவர் பண்ற ரிப்போர்ட் இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முழுமையா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க கண்டிப்பா வந்து பிகினர்ஸ்க்கு பயனுள்ளதா இருக்கும். சோ ஆர்டர்ஸ்ங்கிறது ரெண்டாவது செக்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் அப்படி சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கு. அப்படின்னா நீங்க ஒன்ஸ் ஆர்டர் போட்ட பிறகு இங்க பெண்டிங் வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆர்டர் இந்த செக்ஷன்ல இருக்கும். மூணாவது வந்து நம்ம ஏற்கனவே ஜிடிடி பார்த்தோம் இல்லையா, அந்த டெலிவரி இதனுடைய இதெல்லாம் வந்து இங்க ஜிடிடி ஆர்டர். ஜிடிடி ஆர்டர்ங்கிறது எவ்ரிடே வந்து திருப்பி பிளேஸ் ஆயிட்டே இருக்கும். இட் வில் பி டன் பை Zerodha. ஓகே, சோ இந்த செக்ஷன் வந்தீங்கன்னா இது வந்துட்டு போர்ட்ஃபோலியோ செக்ஷன். இங்க வந்து நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கரண்ட் பிரைஸ், அதுக்கப்புறம் அதனுடைய ஒவ்வொரு குவான்டிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பந்தன் பேங்க், ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர் இது பண்ணிருக்காங்கன்னா இதனுடைய குவான்டிட்டி எவ்வளவு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளவு வந்து மைனஸ்ல இருக்கு, எவ்வளவு லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ், இந்த தகவல்லாம் உங்களுக்கு இங்க கிடைக்கும். கீழே வந்து அதனுடைய கம்ப்ளீட் ரிப்போர்ட், இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட் கிடைக்கும். இது அடுத்த வீடியோல உங்களுக்கு கவர் பண்றேன். ஸோ ரெண்டாவது வந்து பொசிஷன், நீங்க ட்ரேடிங் எடுக்கிறது எல்லாமே இங்க வந்து உட்காரும். அதாவது வந்து பொசிஷன்ல இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே ஹோல்டிங்ல இருக்கும். ஓகே, அடுத்த செக்ஷன் என்ன, ஆப். இவங்க வந்து மத்த ஆப்ஸ் வச்சிருக்காங்க Zerodha, காயின் பை Zerodha அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஆப். இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர்சிட்டிங்கிறது நிறைய வந்து எஜுகேஷன் சார்பா வந்து நிறைய தகவல் கொடுப்பாங்க. அது வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸ்மால் கேசஸ் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை வந்து ஸ்மால் கேஸ் மூலமா பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரே லாகின் ஐடி, கூகுள் எப்படி இருந்து ஒரே லாகின் ஐடி வச்சு கூகுளுடைய மற்ற ஆப் பயன்படுத்தலாம், அதே மாதிரி பயன்படுத்தலாம். ட்ரேட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதனுடைய ஆப்ஷன் செயின். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், நிப்டியில ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும், அதோட ஆப்ஷன் செயின் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது அவங்களுடைய அல்காரிதம் ஆப். ஓகே, அது வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணி நீங்க பண்றது. சென்டினல் அப்படிங்கிறது நான் சொன்னேன் ஏற்கனவே வந்துட்டு, இந்த சென்டினல்ங்கிறது நீங்க வந்து பிரைஸ் அலர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லேர்ன் ஆப் அப்படிங்கிறது நிறைய வந்து வீடியோ ஆப். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆக்சுவலி தே வில் பி சார்ஜிங் யூ அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன ஆப் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து இங்க காட்டும். இந்த ஆப்ல நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல். இந்த செக்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபண்டு, ப்ரொஃபைல், செட்டிங்ஸ், கடைசியா வந்து பை அண்ட் செல்லுக்கு வர செட்டிங்ஸ், கன்சோல், சப்போர்ட், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், யூசர் மேனுவல், லாக் அவுட் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த தகவல் எல்லாமே இங்க யூசர் மேனுவல் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கிடைக்கும். எப்படி இந்த ஆப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களும் கொடுத்துருப்பாங்க பிக்டோரியல் ஃபார்ம்ஸ்ல, அது நீங்களும் செக் பண்ணலாம். அதை தாண்டி வந்து இதுல வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப சில நேரத்துல மார்க்கெட் வந்து லீவ் அப்படின்னா மார்க்கெட் லீவா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேலண்டர் இருக்கும். அதாவது வந்து இந்த நம்ம யூசர் மேனுவல கிளிக் பண்ணி ரெண்டாவது யூட்டிலிட்டிஸ் பேஜ் போனோம் இல்லையா, அங்க வந்து பாருங்க கேலண்டர் இருக்கும். இந்த கேலண்டர் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ண ட்ரேடிங் அண்ட் செட்டில்மெண்ட் ஹாலிடே கேலண்டர். அப்போ வந்து என்னைக்கு மார்க்கெட்னுடைய கேலண்டர் லீவ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் மார்ஜின் கால்குலேட்டர். ஓகே, ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா F&O மார்ஜின் அதனுடைய கால்குலேட்டர். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபர்ஸ்ட்ல இருந்து வர புல்லட்டிங்கிறது இந்த அவங்க என்ன நியூஸ் வருதோ அந்த Zerodha நியூஸ் வந்து இங்க போட்டுருவாங்க. ரெண்டாவது புரோக்கரேஜ் கால்குலேட்டர், இது எவ்வளவு வந்து புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறது நீங்களே வந்து செட் பண்ணலாம். இதுக்கு எல்லாமே தனித்தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். புரோக்கரேஜ் Zerodha புரோக்கரேஜ் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு சர்க்குலர்ஸ் அவங்க அதோட நியூஸ் வந்து சர்க்குலர்ஸ் வரும். அதுக்கப்புறம் பல்ஸ்ங்கிற ஆப், இது வந்து ஒரு நல்ல ஆப் ஆக்சுவலி, அவங்களோட நியூஸ் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டா இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. ட்ரேடிங் Q&A அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஃபோரம், அந்த ஃபோரத்துல வந்து நம்மள மாதிரி உள்ளவங்க கேள்வி கேட்கலாம். அதுக்கு வந்து Zerodha ரெப்ரசன்டேட்டிவ் ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எப்படி
யூடியூப்ல மத்த நண்பர்கள் ஆன்சர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இந்த ட்ரேடிங் Q&A-ல. சோ வர்சிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் எல்லாம் இங்க கிடைக்கும். ஜி கனெக்ட் இதுவும் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஸ்டடீஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இது வந்து இண்டிகேட்டர் ரிலேட்டட் அவங்களோட வீடியோஸ் அது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணா சப்போர்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இவ்வளவு தகவல் வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஆப்ல கிடைக்கும். ஓகே, சோ இப்ப அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டாக்கை எப்படி பை பண்றது செல் பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பை அப்படின்னு போனீங்கன்னா என்னன்னா இங்க பை ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, குவான்டிட்டி பைங்கிறது கிளிக் பண்ணி நான் சொன்ன மாதிரி பைங்கிறது உங்களுக்கு மைண்ட்ல டிஃபால்ட்டா செட் ஆயிடும். தட் இஸ் ஆக்சுவலி ப்ளூ கலர். ஓகே, சோ பைங்கிறது இங்க வந்து பாருங்க, குவான்டிட்டில வந்துட்டு இங்க பிரைஸ் இங்க ஒன்னு எவ்வளவு குவான்டிட்டிங்கிறது போடணும், இங்க வந்து பிரைஸ் வந்து நீங்க போடணும். அதுக்கப்புறம் ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, சிஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் அண்ட் கேரி சிஎன்சிங்கிறது. இதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்க உங்களுடைய முழுமையான பணம் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் ஸ்டாக் 650 ரூபா, அது 650 ரூபா ஃபுல்லா டெபிட் ஆகும். அது வந்துட்டு சிஎன்சி, அது வந்து நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். எம்ஐஎஸ்ங்கிறது இன்ஃபோசிஸ்க்கு வந்துட்டு அவங்க எவ்வளவு மார்ஜின் கொடுக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து 1000 ரூபாய் இருக்கு, 20 டைம்ஸ் மார்ஜினா 20,000 ரூபாய்க்கு ஈக்குவல். அப்ப நீங்க 20,000 ரூபாய்க்கு நான் அந்த வாங்க போறேன் அப்படின்னா அது வந்து ஒன்லி இன்ட்ராடே பேசிஸ்ல வாங்க முடியும். தட் இஸ் மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆப் சொல்லுவாங்க. அதுதான் எம்ஐஎஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு நீங்க 20,000 ரூபாய்க்கு இன்ஃபோசிஸ் எவ்வளவு வாங்க முடியும் வாங்கலாம். ஓகே, அதுக்கான குவான்டிட்டியா 20,000 டிவைட் பை 650 எவ்வளவு வருது நீங்க கால்குலேட் பண்ணி குவான்டிட்டி போட்டு வாங்கலாம். சோ இது வந்து ப்ராடக்ட் டைப். ஆர்டர் டைப் எடுத்துட்டீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் எஸ்எல்எம் ஸ்டாப் லாஸ், ஸ்டாப் லிமிட் மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்கு. பொதுவா வந்து பை பண்ணும்போது இந்த மார்க்கெட் ஆர்டரையும் லிமிட் ஆர்டரையும் அதிகமா பயன்படுத்தணும். காரணம் என்ன, மார்க்கெட் ஆர்டர்னா எனக்கு இந்த ஸ்டாக் வாங்கினா என்ன பிரைஸ் வந்து வாங்கிடும் அப்படின்னா இந்த நீங்க மார்க்கெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா என்ன பிரைஸ் வந்து வாங்கிடும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேரண்டீட் அண்ட் இமீடியட் ஆக்சுவல் ஆர்டர் எக்ஸிகியூஷன். லிமிட் அப்படிங்கும்போது இப்போ எனக்கு இந்த 384 ரூபா 85 காசு இங்க மேல இருக்கு இல்லையா அந்த பிரைஸ். சோ இந்த பிரைஸ்ல மட்டும் வாங்கினா லிமிட் செலக்ட் பண்ணா அப்போ 385 போச்சுன்னா வாங்காது. இந்த இடத்துல வரும்போது மட்டும் தான் அது வாங்கும், அது லிமிட். இங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிகியூஷன் கேரண்டி வந்து கம்மி. அதுக்கப்புறம் எஸ்எல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் பிரைஸ் போட்டு இந்த பிரைஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10க்கு வாங்கணும்னா நீங்க 9க்கு ட்ரிகர் போடணும், 10க்கு வந்து வாங்க அப்படி சொல்லணும். அப்ப சில பேர் ட்ரேடிங் பண்றாங்கன்னா இந்த பிரைஸ்ல தான் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஏன்னா அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இதை பயன்படுத்தலாம். அப்புறம் எஸ்எல்எம் அப்படிங்கும்போது எனக்கு இந்த பிரைஸ் வந்துச்சுன்னா என்ன பிரைஸ் இந்த என்ன வந்தாலும் வாங்கிடு அப்படிங்கிறது எஸ்எல்எம். ஓகே, இதை பத்தி இந்த ஆர்டர் டைப்ஸ் வந்து ஜெரோதா ஆர்டர் டைப்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வெரைட்டி, இந்த வெரைட்டில வந்து இது ரெகுலர் ஆர்டர், அதெல்லாம் டெலிவரி வாங்குறதுல ரெகுலர் பண்ணணும். அதுக்கப்புறம் பிராக்கெட் ஆர்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கு, கவர் ஆர்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ஏஎம்ஓன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சோ பிராக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர், ஏஎம்ஓ. ஓகே, இந்த பிராக்கெட் ஆர்டர் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் வந்து பிராக்கெட்ல போடுங்க, 50 வந்து பிராக்கெட் இந்த சைடுல ஒரு லெஃப்ட்ல ஒரு பிராக்கெட் போடுவோம், ரைட்ல வந்து ஒரு க்ளோஸ் பிராக்கெட் போடுவோம். அப்ப லெஃப்ட் பிராக்கெட் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ், ரைட் பிராக்கெட்ங்கிறது டார்கெட். அதே மாதிரி வந்து இங்க ஸ்டாப் லாஸ் டார்கெட் நீங்க போடலாம். அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து 10ன்னு போட்டீங்க, சப்போஸ் இது மேல போயிட்டே இருக்கு 11 12 அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் ஏறிட்டே போகுது, அப்ப ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க 1ன்னு போட்டீங்க. மோஸ்ட்லி எல்லாரும் 1ன்னு என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ணீங்கன்னா அது வந்து 11ன்னு ஆகும், 12ன்னு ஆகும், இந்த மாதிரி ஆகும். ஓகே, இது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இத பத்தின வீடியோவும் பிராக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ கவர் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் கவர் பண்ணிக்கிறது, அதாவது ஸ்டாப் லாஸ் மட்டும் கவர் பண்றது வந்து கவர் ஆர்டர். பிராக்கெட் ஆர்டர் ரெண்டு பக்கம் கவர் பண்றது இது. ஏஎம்ஓ ஆர்டர்ங்கிறது சில பேர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, நாளைக்கு வந்து பிரஸ் மீட் ரிலீஸ், அதாவது வந்து எஃப்எம் ரிலீஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, பினான்ஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு, அப்ப அதுல பங்கெடுக்க ஆசைப்படுறாங்க, ஆபீஸ்ல அந்த டயத்துல இருப்பாங்க, அப்ப வந்து அவங்க ஆர்டர் போட முடியாது அப்படிங்க ஏஎம்ல போட்டீங்க. சோ அந்த ஈவினிங் டயத்துல நீங்க 6 மணி கூட ஆர்டர் போடலாம், நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சோ அந்த மாதிரி வந்து ஏஎம் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். கீழே வந்து வேலிடிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து என்ன அப்படின்னா டே அண்ட் ஐஓசி. சோ எல்லாரும் யூஸ் பண்றது என்ன டே தான். ஐஓசிங்கன்னா எனக்கு இந்த ஆர்டர்ல வாங்க இல்லைன்னா வந்து கேன்சல் பண்ணுறது, தட் இஸ் இமீடியட் ஆர் கேன்சல் அப்படிங்கிறது ஐஓசி. ஓகே, இப்படிதான் வந்து பையை பயன்படுத்தணும். இதை வந்து நீங்க மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரிபிள் இருக்கு இல்லையா, இதே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பையா செல்லான, இது வந்து பையை வந்து செல்ல நம்ம மாத்தணும்னா இங்கே வந்துட்டு அந்த இதை வந்து நீங்க ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், பை செல் அப்படி சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து செல் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி டயலாக் ஓப்பன் ஆகும். இங்க செல்ல கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு செல்லு வந்துட்டு உங்களுக்கு சோ செல்லுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிடும். இங்க செல்ல வந்து அதிகமா பயன்படுத்துறது என்ன எல்லாரும் அப்படி பாத்தீங்கன்னா எஸ்எல்எம் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா வந்து இப்ப இந்த ஸ்டாக் வந்து 384 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு 383 அப்படின்னு போட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 83 போட்டா 83 தாண்டி போயிடுச்சு, 83 இல்ல 83 கீழே இறங்கிச்சுன்னா ஸ்டாப் லிமிட் மார்க்கெட், இதுக்கு கீழே வந்து என்ன ரேட் வந்து வித்துரு அப்படின்னு சொல்றது 383 தான் வித்துரும். அதுக்கு இங்க சப்போஸ் 383 தாண்டி 382 வித்துரும் அப்படின்னா அர்த்தம் இதுக்கு மேல லாஸ் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லிமிட் அப்படின்னா எனக்கு இந்த பிரைஸ்ல வெய்யு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 384 ரூபாய் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் இருக்குது, இதை நான் 304 ரூபாய்க்கு விற்கணும்னா இந்த இடத்துல போயிட்டு பிரைஸ் நீங்க 400 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணலாம். ஓகே, அப்படி செட் பண்ணும்போது அது லிமிட் ஆகும், இந்த பிரைஸ்ல வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டார்கெட் யூஸ் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்எல் அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு ட்ரிகர் பிரைஸ்
ட்ரிகர் பிரைஸ் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கும், அதாவது லெஸ் தான் இருக்கணும், பிரைஸ் வந்து அதிகமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 400, இது 384 அப்படின்னா 384 385 90 வச்சுப்போம். அப்படின்னா 384 இருந்துச்சுன்னா அலர்ட் ஆயிடு அப்படின்னு சொல்றது. ஜெரோதா வந்து அலர்ட் ஆயிடும். சோ இந்த இடத்துல ரெடியா வெயிட் பண்ண 390 வந்துச்சுன்னா வித்துரும். ஓகே, சோ இதுதான் வந்து இப்படி யூஸ் பண்றது. சோ இது புரியாதவங்க சப்போஸ் வந்து நிறைய தகவல் ஒரே டைப்ல சொன்ன புரியாதவங்க இண்டிவிஜுவல் வீடியோஸ் ஆல்ரெடி இந்த ஜெரோதா பிளேலிஸ்ட் இதுல வந்து கைட் பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். ஓகே, அதுக்கப்புறம் வாட்ச் லிஸ்ட்ல இன்னொரு தகவல் என்னன்னா, இதை வந்து நீங்க டெலீட் பண்ணணும், நீங்க செலக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அதை லாங் கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்கிரிப்ட் வந்து லாங் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டெலீட் ஆப்ஷன் அதை வச்சு கிளிக் பண்ணி இது பண்ணலாம். சப்போஸ் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வச்சிருக்கேன், HDFC லைஃப், எனக்கு HDFC லைஃப் வந்து மேல வைக்கணும், எனக்கு அதுதான் வந்து அதிகமா பார்க்கணும் அப்படின்னா ஐசிஐசி அந்த இதை கிளிக் பண்ணி லாங் கிளிக் பண்ணி மேல மூவ் பண்ணீங்கன்னா மேல மூவ் ஆயிடும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா சேவ் பண்ணீங்கன்னா சேவ் ஆப்ஷன்ல வந்து சேவ் ஆயிடும். ஓகே, இங்க மேலே வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து ஃபண்ட் வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கும். ஓகே, இங்க வந்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணா உங்களோட ப்ரொஃபைலை பார்க்கலாம். செட்டிங்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து சில பேர் நிறைய வந்து டார்க் வந்து ஆசைப்படுவாங்க. அப்ப டார்க்குக்கான அந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா டோட்டல் வந்துட்டு உங்க ஆப்பை வந்து டார்க் மோட்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கிரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் கிடைக்கும். அப்படின்னா இங்க மேல உள்ள பேட்டரி இதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு சில பின்னை யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு செட்டிங்ல கிடைக்கும். ஸோ அடுத்த ஆக்சுவலி பார்ட் 2ல நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த கன்சோல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு பாருங்க, கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு இது லோட் ஆகட்டும். ஸோ இந்த இதுல உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ, ட்ரேட் புக், P&L, போர்ட்ஃபோலியோ, ட்ரேட் புக், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், IPO இதெல்லாம் எப்படி இது பண்றது, அதாவது வந்து நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம். ஸோ இதுக்கு போகணும்னா இதை கிளிக் பண்ணா உடனே அவங்க ஜெரோதானுடைய இன்னொரு பேஜுக்கு போகும், கன்சோலுங்கிற ஒரு பேஜுக்கு போகும். அங்கேருந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, இந்த விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும். இதை வந்து பார்ட் 2ல கவர் பண்றேன். இந்த வீடியோ ஆல்ரெடி லென்த்தி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய சம்மரி எடுத்துக்கிட்டா ப்ராடக்ட் டைப்ஸ்ல CNC ஒரு அது பார்த்தோம். அதுக்கப்புறம் MIS பார்த்தோம். நார்மல்ங்கிறது நான் சொல்லல. நார்மல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது F&Oக்கு வந்து யூஸ் பண்றது. F&Oல நார்மல் அப்படிங்கும்போது நீங்க முழு பணத்தையும் வந்து யூஸ் பண்ண அந்த நார்மலுக்கான எவ்வளவு பணமோ, MISங்கிறது அவங்களுடைய மார்ஜின் கிடைக்கும். ஆர்டர் டைப்ல லிமிட் ஆர்டரும் இருக்கு, மார்க்கெட் ஆர்டர் இருக்கு, ஸ்டாப் லாஸ் ஆர் ட்ரிகர் லாஸ், SL SLM சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்தோம். GTT நம்ம பார்த்தோம். அட்வான்ஸ் ஆர்டர் டைப்ஸ், ரெகுலர் ஆர்டர்ஸ் வித் டைம் வேலிடிட்டி, அதாவது இமீடியட் ஆர் கேன்சல்ங்கிறது. பிராக்கெட் ஆர்டர் பார்த்தோம். பிராக்கெட் ஆர்டர் எப்படி வந்து இது பண்ணணும்னு பார்த்தோம். கவர் ஆர்டர், AMO ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்ஸ் ஆஃபீஸ் பண்றவங்களுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து 3 ஹெட்டிங்ல ப்ராடக்ட் டைப்ஸ், ஆர்டர் டைப்ஸ், அட்வான்ஸ் ஆர்டர் டைப்ஸ் இதை பார்த்தோம். ஓகே, சோ இது எல்லாமே இண்டிவிஜுவல் வீடியோஸ் இருக்கு, பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இன்னைக்கு வீடியோக்கான கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, GTT ஆர்டர் நம்ம பார்த்தோம். GTனா குட் டில் ட்ரிகர்ட் அப்படின்ட்டு. இதுல OCOங்கிற ஒரு டைப் சொன்னா ஒன் கேன்சல் அனதர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கேள்வி என்னன்னா, வாட் இஸ் GTT OCO ஆர்டர் டைப்? இஃப் டார்கெட் பிரைஸ் இஸ் அச்சீவ்ட், டார்கெட் பிரைஸ் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கெட்ஸ் ஆர்டர் கெட் கேன்சல்ட் ஆட்டோமேட்டிக்லி. அதாவது நீங்க 2 ஆர்டர் போடுன்னு சொன்னோம், ஒன் கேன்சல் இதுல ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஆர்டர். அப்போ வந்து டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகுமா, இல்ல நம்ம மேனுவலா கேன்சல் பண்ணுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பொழுதும் பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டாக் மார்க்கெட் புதிய இருந்து அதே டைத்துல ஜெரோதா அக்கௌண்ட் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய சேனல் ரெஃபரல் லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஜெரோதானுடைய 300 போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை பயன்படுத்தி ஜெரோதானுடைய மற்ற ஆப்கள் பார்த்தோம் இல்லையா, லேர்ன் ஆப், சென்டினல் இந்த மாதிரி ஆப்புக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த 300 பாயிண்ட்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க பயன்படுத்திக்கலாம். KPS இருக்கும், நீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, சோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.